என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல்ரவுண்டர் ஐயப்பன் உங்க சேனல் தான் ப்ரோ ஈஸியாக வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ இவங்களா? இவங்க தான் அந்த மோனிகா பட்டு அந்த என்னது கோல்டன் ஸ்பேரோ பண்ணிட்டு இருக்கோம். இவங்க பாடின எல்லா சாங்ஸுமே ட்ரெண்ட்ல ஹிட் ஆன சாங்ஸ் தான். அப்படி இந்த சிங்கர்ஸ் யாரு, என்னென்ன சாங்ஸ் எல்லாம் அந்த ரெண்டு பாட்டு தான் எனக்கு தெரியும். அதுவும் அந்த கோல்டன் ஸ்பேரோல பாட்டு தான் எனக்கே தெரியும். அவங்களுடைய பேரு சுப்லாக்ஷ்மி. ஒன்னு சுபாஷினின்னு வைக்கணும், இல்ல சுபலட்சுமின்னு வைக்கணும். இந்த ரெண்டு பேரையும் கலந்து சுப்லாக்ஷ்மி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பேர் இவங்களுடைய ஒரிஜினல் பேர் கிடையாது. ஒரிஜினல் பேரை அவங்க சொல்லவும் இல்ல. அப்பா வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அம்மா வந்து ஹோம் மேக்கர். இவங்க ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பாட்டு மேல ஒரு இஷ்டம். இதனால ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூல் ஸ்டேஜஸ் காம்படிஷன்ஸ்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது மியூசிக் பேண்ட் இருக்க காலேஜ்ல தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் தேடிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் சென்னையில இருக்க எத்திராஜ் காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. இவங்க படிச்சது பாத்தீங்கன்னா BA இங்கிலீஷ் அண்ட் MSW HR டிகிரி பண்ணிருக்காங்க. படிச்சதுக்கும் மியூசிக்கும் சம்பந்தமே இல்ல. படிக்காத ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ப்ரொஃபஷன் ஆக்கிட்டாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. பட் காலேஜ்ல வந்து மியூசிக் பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படியாச்சும் சினிமாவில் ஒரு சாங் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறியோட உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மியூசிக் பேண்ட் மூலமா நிறைய காலேஜஸ் காம்படிஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ஸ் மியூசிக் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே 2017ல இருந்தே இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2017ல இன்ஸ்டாகிராம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்கு. அந்த டைம்லயே இவங்களுக்கு இவங்களுடைய பேஜ்ல 3000 ஃபாலோவர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட மியூசிக் கரியர் போயிட்டு இருந்திருக்கும் போது சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பாடல் வரிகள் எழுதுற பழக்கம் இருந்திருக்கு. அப்படியே 2019ல லாக்டவுன் போட்டாங்க. அந்த பீரியட்ல இவங்க சும்மா இருந்ததுனால இவங்க எழுதின சாங்ஸ் எல்லாம் வீடியோவா ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறாங்க. இவங்களோட ஓன் சாங்ஸ் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா படங்கள்ல வந்த சாங்ஸையுமே கவர் சாங்கா பாடி இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. பிடிச்ச சிங்கர்ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா சின்மயி மேடம் அண்ட் சக்தி ஸ்ரீ கோபாலன். இந்த ரெண்டு சிங்கர்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. தாம்தூம் படத்துல வர்ற யாரோ மனதில அப்படின்ற ஒரு பாட்டு தான் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான சாங். அந்த படத்துல லட்சுமி ராயே ஹீரோயினா இருக்கும்போது நான் ஒன்னு அழகினிலே அந்த சாங்கை பாடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கேப்ஷன்ல என்னடா இப்படி மூச்சு வாங்குது இந்த பாட்டை பாடுறப்ப அப்படின்னு கேப்ஷன் போட்டுருக்காங்க. அந்த வீடியோக்கு கீழே சின்மயி மேடத்தையும் டேக் பண்ணிருக்காங்க. இப்படி டேக் பண்ண வீடியோ பார்த்து அவங்க உங்களோட வாய்ஸ் டோன் சூப்பரா இருக்குது, மூச்சு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா பாடிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டது மூலமா தான் ஆனந்த் காசிநாதன் அப்படின்றவரோட ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. அவர் சொல்றாரு, நீ நல்ல சாங்ஸ் எழுதுற, நான் மியூசிக் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி ரிலீஸ் ஆன பாட்டு தான் காத்தாடி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா இவங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சொல்லிட்டு இவங்களோட வாய்ஸ்ல ரிலீஸ் ஆன சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காத்தாடி சாங் தான். கேட்டதே இல்ல. ஓ இந்த பாட்டு தானா? இந்த லைன் மட்டும் தான் தெரியும். சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் கோட்டைக்கு பதிலா என்னவோ பாடிட்டு இருந்துச்சுங்க. ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த சாங். இந்த சாங் பாத்தீங்கன்னா 2021 டிசம்பர் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. பட் அந்த சாங் ரிலீஸ் ஆனப்ப கொஞ்சம் தான் ரீச் ஆயிருக்கு, ரொம்பலாம் ரீச் ஆகல. சரி ஓகே, இந்த மாதிரி அதுக்கப்புறம் அத ரீல்ஸ்ல போட்டு வருஷமே 7-8 இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. பட் அந்த சாங்ஸ் எதுவுமே இந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகல. அப்படியே லாக்டவுன் முடியுது, வருஷங்கள் போகுது. அப்படியே இவங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு HR ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு மியூசிக்கையும் பார்த்துக்கிட்டு இவங்க 2021ல ரிலீஸ் பண்ண காத்தாடி சாங் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுது. 2020 நம்ம ஆளுங்களை பத்தி தான் நல்லா தெரியுமே. 60 வருஷத்துக்கு முன்னாடி அழகா ட்ரெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படி ஒரு மேஜிக் நம்ம பசங்கிட்ட இருக்கு சோசியல் மீடியால. இந்த மாதிரி இந்த சாங் திடீர்னு ட்ரெண்ட் ஆகுது, மக்கள் மத்தியில அந்த சாங் பேசப்படுது. இந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாய்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் சுப்லாக்ஷ்மி. இவங்க இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்கா எழுதி பாடி ரிலீஸ் ஆன சாங்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாடல்களுக்கு மேல இருக்குது. இந்த காத்தாடி சாங்ல இவங்களோட லிரிக்ஸ் அண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு விஜய் ஆண்டனி சார் இவங்களுக்கு கால் பண்ணி வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்குமா, நல்லா எழுதுறீங்க, நல்லா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. சோ இந்த சாங்கோட ட்ரெண்ட் முடியிற டைம்ல தான் இவங்களுக்கு சினிமால பாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் தனுஷ் உங்களோட டைரக்ஷன்ல இதுதான் பயங்கர ஹிட் ஆயிருச்சு. வர்ற கோல்டன் ஸ்பேரோ சாங்.
இந்த காத்தாடி சாங்ல இவங்களோட வாய்ஸை கேட்டுட்டு ஜிவிக் பிரகாஷ் கூட ஒர்க் பண்ற ஒரு மியூசிக் இன்ஜினியர் யாரோ தான் இவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. சூப்பரா பாடி கொடுத்துட்டாங்க. பாட்டு ரிலீஸ் ஆகிருச்சு, பயங்கரமான ஹிட். சோசியல் மீடியால ரீல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டும் இருக்குது. ஆனாலும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தனுஷ், ஜிவி, அறிவு இவங்களை பத்தி தான் மக்கள் கமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்களே தவிர நம்ம சுப்லாக்ஷினியை பத்தி யாருமே பேசவே இல்லை. அப்புறம் நாட்கள் போக போக தான் இந்த லேடி வாய்ஸையும் கவனிச்சு சுப்லாக்ஷினி சூப்பரா பாடிருக்காங்க அப்படின்றது வாய்ஸ் நல்லா இருக்கும், ஒரு அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்க. Golden sparrow என் நெஞ்சில arrow நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. அடுத்து இவங்களுக்கு ரெண்டாவது சாங்னு பாத்தீங்கன்னா புஷ்பா 2 படத்துல வந்த கிஸ் கிஸ்கா அப்படின்ற ஒரு பாட்டு. அப்படியா? இந்த பொண்ணு அப்படியா? அது தெரியவே தெரியாது. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த சாங்கே வச்சிருப்பாங்க. பரவாயில்லையே. தமிழ்ல பாடிருக்காங்க. இந்த பொண்ணை இந்த படத்துல பாட வைக்கிறதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. இந்த படத்துல இந்த சாங் பாத்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், கன்னடா, தெலுங்கு இந்த 4 லாங்குவேஜ்லயுமே இவங்க தான் பாடிருப்பாங்க. இவங்க 4 லாங்குவேஜ் கேட்டீங்கன்னா தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. பட் கன்னடா, தெலுங்கு இது ரெண்டுமே தெரியாது. அதான் ஒரே மாதிரி இருந்துச்சா? ஸ்டார்டிங் யாருக்கும் பிடிக்கல, அதுக்கப்புறம் படத்துக்கு தான் பாடுறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். தெலுங்கு நல்லா இருக்கும். இவங்களை கால் பண்ணி வர சொல்லும் போது தான் நீங்க புஷ்பா 2ல பாடிருக்கீங்க அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ட் 1ல சமந்தா டான்ஸ் ஆன ஊ சொல்றிய மாமா சாங்கோட இன்னொரு வெர்ஷன் தான் பார்ட் 2ல வைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சாங் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சாங் இவங்க பாடி பேன் இந்தியா லெவல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மூணாவது சாங் வந்தது ராசா ராசா அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்டன். பிரகாஷ் கூட நீக் மூவில ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வாய்ஸ் இவருக்கு பிடிச்சு போச்சு போல. அதனால இவரோட படமான கிங்ஸ்டன் படத்துலயுமே இவங்க பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அந்த பாட்டுமே பெரிய அளவுல ஹிட் இல்லனாலும் ரீல்ஸ் வைஸ் நல்ல ட்ரெண்ட். அடுத்து இருக்க போறோம் 4வது 5வது சாங்ஸை பார்க்க போறோம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் முக்கியமான சாங்ஸ். இப்போ ட்ரெண்ட்ல வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவங்களோட படமான தலைவர். ஆமா ஆமா, இந்த பாட்டு ஆமா. இதுவும் ட்ரெண்டிங்ல எல்லாம் போட்டுருக்காங்க. ஆமா ஆமா, ரீல்ஸ் போட்டு இது பண்றாங்க. இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. ஆமா, உண்மையிலே ரீல்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு எனக்கே கேட்கணும். இந்த சாங் பாடுறதுக்கு இவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, சனா இவங்க பாடின மற்ற ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற மியூசிக் டைரக்டர்ஸுக்கு இவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இவங்களோட வாய்ஸ் பிடிச்சி போகவும் தான் இந்த சாங்க்கு இவங்களை சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து பாட வச்சிருக்காரு. இவங்க இந்த சாங்கை பாடி முடிச்சு ஒரு 2 to 3 டேஸ்லயே இந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த கூலி படத்துல வந்த மோனிகா சாங். இந்த ஒரு சாங் தான் இவங்களோட கெரியரை டாப் லெவலுக்கு கொண்டு போகுது. ஏன்னா தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத், முக்கியமான ஒரு ஆக்டர் ரஜினிகாந்த், அண்ட் முக்கியமான ஒரு பெரியதா பயங்கரமா ரீச் ஆயிட்டாங்க. இந்த படத்துல ஒரு சாங் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும்? டைம் தான், திடீர்னு கிளிக் ஆகி டப்புன்னு வந்துட்டாங்க. அனிருத் டீம்ல இருந்து இவங்க கால் பண்ணி ஒரு சாங் பாடணும் அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க நம்பவே இல்லை. அப்புறம் அனிருத் கூட ஒர்க் பண்ண ஒரு பர்சன் கிட்ட இவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணி பேசி அதுக்கப்புறம் வந்து பாட வச்சு ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே இவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினா எனக்கு பொட்டல முட்டாய் சாங்ல இவங்களோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க இது வரைக்கும் 5 சாங்ஸ் மட்டும் தான் தமிழ் சினிமால பாடிருக்காங்க. அந்த 5 சாங்ஸுமே ட்ரெண்ட், வேற லெவல் ஹிட். ஸோ இதுக்கப்புறம் சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு 8 சாங் கிட்ட பாடிருக்காங்களாம். அந்த சாங்லாம் அடுத்தடுத்த வருஷங்கள் அடுத்த வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாடிட்டாங்க. ஸோ ஃபைனலா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சிங்கர் நியூ என்ட்ரி சுப்லாக்ஷினி இவங்களோட வாய்ஸ் அண்ட் இவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எந்த சாங் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்லயும், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பம் சாங் வந்து அந்த காத்தாடியும் ஏதோ சொன்னாங்க. எனக்கு தான் இப்படி ஒரு பாட்டு வந்துச்சா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரீல்ஸ்ல தான் அந்த கோட்டா கேட்டுன்னு போட்டு ஃபேம் பண்ணி விட்டாங்க. அப்படிதான் அந்த பாட்டே உண்மையிலே எனக்குமே தெரியாது.
அந்த ரீல்ஸ்ல போட்டுதான் இந்த பாட்டுலாம் இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குன்னே தெரிய ஆரம்பிச்சிச்சு உண்மையிலே. ஆனா அந்த கிஸ் கிஸ் பாட்டு இவங்க ஆமா பாடுனது தெரியாது, எனக்கு சீரியஸா தெரியாது. ஸ்டார்டிங்ல ஆனா என்னடா அதான் பாடுறாங்க மோனிகா பாட்டு எனக்கு தெரியும். மோனிகா வந்து எல்லா லாங்குவேஜையும் அவங்க தான் பாடியிருக்காங்க. மோனிகாவுமே அதுலயும் அவங்க தான் பாடிருக்காங்க. இதுக்கு அது தெரியவே தெரியாது. புஷ்பாக்கு லாங்குவேஜ் தெரியாது. தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் இல்ல. ஆமா நல்லதுதான் ஆமா இது கத்துக்கிறது. இதனால அவங்களுக்கு எல்லா எல்லாருமே இவங்களே இப்போ ஈஸியா அவங்களும் பாப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருச்சுன்னா யார் இந்த சிங்கர் எப்படி நல்லா எல்லா பாடுறாங்களே லாங்குவேஜ்லயும் கூப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் எல்லா படத்துக்கும் இப்போ பேன் இந்தியா நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க போட்டுக்கிட்டா ஈஸியா முடிஞ்சிரும். ஒரே சிங்கரை வச்சு எல்லா பாடியும் பாடிடலாம், நல்லாவும் பாடுறாங்க. ஆமா. அதனால வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே பெரிய விஷயம் தான். நம்ம லாங்குவேஜ் நிறைய கத்துக்கிறது நல்லதுதான். ஆமா ஆமா நல்லா இருக்கு. லக்கும் தான். ஏன்னா அந்த இது மட்டும் ட்ரெண்டிங் ஆமா ஆகல. ட்ரெண்டிங் ஆகலைன்னா அவ்வளவுதான். இந்த கோல்டன் ஸ்பேரோ கிடைச்சிருக்காது. கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டுலாம் உண்மையிலேயே அவங்க வாய்ஸ் தனியா அந்த அந்த நடுவுல ஒரு போர்ஷன் வரும் அவங்களோட வாய்ஸ். உண்மையிலேயே அது அந்த டோனே சூப்பரா இருக்கும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.